ப்ரீப்ளெக்சிட்டியில் வந்திருக்க அப்டேட்ஸ் என்ன, சில பல ப்ராப்ளம்ஸும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். ப்ரீப்ளெக்சிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். உள்ளே வந்திருக்க ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் அப்டேட்டே ஒரு ப்ராப்ளமாக மாறி இருக்கிறது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்டேட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் போயிட்டு இப்போ இருக்க ப்ரீப்ளெக்சிட்டியோட கரண்ட்டான அப்டேட் வெர்ஷனை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இது மூலியமாக சில பல அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். யூஐலையும் சேஞ்ச் நடந்திருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளமும் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா சில பல ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு மாறி இருக்குன்னு சொல்ல முடியும். எஸ், பர்சனலைசேஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா முன்ன வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் தான் இருந்துச்சு. இப்போ இந்த கேட்டகரிஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கான பிராண்ட், ஸ்பெசிஃபிக்கான டீமை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டீம் வந்து சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஃபினான்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் போது ஸோ ஃபினான்ஸில் என்னென்னலாம் கம்பெனிஸ் இருக்கோ அவங்கள நம்ம சூஸ் பண்ணிக்கிறது இருந்தது. முன்ன பார்த்தீங்கன்னா இது வந்து செலக்டிவ் பண்ணி தான் வரும். இப்போ விஷுவலாகவே கொடுத்துட்டாங்க. அண்ட் ப்ராப்ளம் என்னென்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகலை. சில நேரங்களில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு நேற்றுலேருந்தே. நேற்று எனக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஆனிச்சு. பட் இன்றைக்கி இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எனக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லலாம். இது இந்த அப்டேட்டால் கூட நடந்துக்கலாம்னு எனக்கு தோணுது. ஆல்சோ நாங்கள் வந்து கிளியர் கேட்ச், கிளியர் ஸ்டோரேஜ் ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணி திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. ஸோ இது சர்வர்லேயே பிரச்சனை. ஸோ மெயின் பிரச்சனையே அவங்கள்ட்ட தான். உங்களோட மொபைல்லையோ உங்களோட ஆப்லேயோ எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை. ஆல்சோ நீங்கள் வந்து வாய்ஸ் மோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது எனக்கு புஷ் பண்ணாதான் வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஆப்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கிறது. நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீ ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படி நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோமோ, ஜெமினியை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எந்த வகையான பிரச்சனையும் இல்லை. புஷ் டு ஸ்பீக் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவசிக்காக அவங்க கொடுத்தது. எல்லா நேரங்களையும் வாய்ஸ் வந்து ஓப்பனில் இருந்தால் சில பல நெருடல் வரும் இல்லையா, என்னடா யாரோ ஒருத்தர் நம்ம பேசுகிறத கேட்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு. ஜஸ்ட் வாக்கி டாக்கி மோட் மாதிரி தான் அவங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த மோடு மூலிமா நீங்கள் புஷ் பண்ணும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும், உங்களோட வாய்ஸ் வந்து கேட்கும். அதே மாதிரி வாய்ஸ் அசிஸ்டன்ட் எந்த மாதிரியான வாய்ஸில் ரிப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் வாய்ஸ் மோட் ஆப்ஷனில் போயிட்டு. அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் இதோட சப் ஆப் இருக்குது இல்லையா, ப்ரீப்ளெக்சிட்டியோட பர்சனல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விசிபிளாக எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டான அசிஸ்டண்ட்டாக நீங்கள் எனேபிள் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஜெமினியை யூஸ் பண்ணலாம், ஏன் கூகுள் அசிஸ்டன்ட் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக இதை வந்து உங்களோட ப்ரைமரி அசிஸ்டண்ட்டாக மாற்றணும். இதனால் நல்லது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட எல்லா ஃபீச்சர்ஸையும் பொட்டன்ஷியலி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கெட்டது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உங்கள் மொபைலோட கம்ப்ளீட் ஆக்சஸும் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இந்த ஆப் வெர்ஷன், இதுக்கு கூட அந்த கம்ப்ளீட்டான ஆக்சஸ் இல்லை. ஆனால் ப்ரீப்ளெக்சிட்டியோட அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்குது. இதனால் பல விஷயங்களை பண்ண முடியும். உங்களோட டோட்டல் ஷெடியூலே இவங்க கண்ட்ரோலில் இருக்கும். எல்லா விஷயத்தையும் பண்ணலாம். உங்களுக்காக வந்து சலூனுக்கு முடிவெட்டுறதுக்கு அப்பாயின்மெண்ட் கூட வாங்கி தரும். ஆனாலும் இது பிரச்சனை தான். தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், எல்லாம் விட்டுருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் உங்களோட ஸ்பெசிஃபிக்கான டாபிக் இனிமேல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். முன்னையும் இந்த ஆப்ஷன் இருந்தது தான். ஆனால் அவங்க கேட்டகரியை வந்து கொடுக்கல. நீங்கள் கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணோடனே நீங்கள் இந்த 4-5 கேட்டகரிக்குள்ளே தான் வருவீங்க அப்படின்னு மோஸ்ட்லாக தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அதிகமாக புஷ் பண்ணுறாங்க. ஸோ தாராளமாக உங்களுக்கு தேவையான நியூஸ் ஃபீடை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அதை வந்து நீங்கள் லிசன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரீட் அவுட் பண்ண வேணாம், ஜஸ்ட் சில் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து லிசன் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி அழகாக அதை வந்து ரீட் பண்ண வைக்கலாம். நேச்சுரலாக ரீட் பண்ணுது. நியர்லி பார்த்தீங்கன்னா 1-to-1 வந்து நீங்கள் வந்து பாட்காஸ்ட் மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. உங்களுக்கு ரிலேட்டிவான டாபிக், உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்கணும், இப்போ கரண்ட்டாக என்ன சீனரி போயிட்டுருக்கு, டெக்கில் என்ன அப்டேட் இருக்குது, இது போல் பல விஷயங்களை உங்களோட ஸ்பெசிஃபிக் கேட்டகரியில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும், கேட்டுக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதையும் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெப் வெர்ஷனுக்குள்ளே ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட் தான் இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது உங்கள் லேப்டாப்ஸ் அண்ட் டெஸ்க்டாப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரீப்ளெக்சிட்டியோட அஃபிஷியலான வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போயிட்டு உங்களோட இமெயிலை வந்து நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக பார்த்தீங்கன்னா இதை விட அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஒரு ரிஸ்க்குமே இருக்குது. உங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் டெஸ்க்டாப்போட டோட்டல் கண்ட்ரோலுமே இவங்க கையில் தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இக்குமே வச்சுருக்காங்க. பிடிச்சிருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மொபைலில் யூஸ் பண்ண முடியாது. டெஸ்க்டாப் மோடில் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், இது விசிபிளாக எங்களுக்கு ஒர்க் ஆகலை. அண்ட் கேமரா ஆப்ஷன் இன்னும் சில பல அப்டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே கொஞ்சம் கிளிச்சஸில் இருக்குது. மேபி இந்த அப்டேட்டால் இருக்கலாம், இல்லை மோர் யூசர் வந்தாலும் இருக்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல மன்ற மனிதாய் நடக்கட்டும்.